ஆவரேஜ் ப்ரொடக்ஷனே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் குறைஞ்சு தான் இருக்கும். ஆமாங்கண்ணா. ஏன்னா கம்பல்சரி குறைஞ்சு தான் இருக்கும். 10%லேருந்து 20% குறைஞ்சிருக்கும். சரி, ஜாஸ்தி இருக்குது. ஆமாங்கண்ணா. ஏன்னா ஒரு சில பேர் கறவை இப்போ வெயில் டைம்னால கறவை கம்மியாகாது. மேனேஜ் பண்ணுற மாதிரி என்னென்னலாம் பண்ணால் கறவை வணக்கங்கண்ணா. வணக்கங்கண்ணா. நல்லா இருக்கீங்களாண்ணா? நல்லா இருக்குண்ணா. அண்ணா நம்ம ஃபார்ம் பேரு நம்ம ஃபார்ம் லொகேஷன் சொல்லிருங்கண்ணா. நம்ம ஃபார்ம் பேர் பார்த்தீங்கன்னா அம்மன் டைரி ஃபார்ம்னா. சரிங்கண்ணா. ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானி டு அந்தியூர் போகிற வழியில் பருவாச்சிங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க. அண்ணா இந்த வாரம் எத்தனை மாடுங்கண்ணா வந்திருக்கு? ஆனால் இந்த வாரம் மொத்தம் 25 மாடுங்கண்ணா. 25 மாடு வந்து என்னென்ன ப்ரீட்லண்ணா வந்திருக்கு? நான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஜெர்சியில் வந்திருக்கு. ஒரு 4-5 மாடு மட்டும் ஹெச்எப் கிராஸில் வந்திருக்குங்க. சரிங்க சரிங்க. எல்லாம் எந்த அளவுக்கு கம்மிகள் வந்து எந்த அளவுக்கு அதிக கரை வரைக்கும் வந்திருக்கு? ஆனால் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 15லேருந்து ஒரு 25 லிட்டர் வரைக்கும் கொண்டு வந்திருக்குங்க. சரிங்க. பட்ஜெட் இந்த வாரம் எந்த பிரைஸ்? பட்ஜெட் வந்து 70லேருந்து 110 வரைக்கும் இருக்குங்க. 110 வரைக்கும். சரிங்கண்ணா. ஆனால் இப்போ 25 மாடு வந்திருக்கு. எத்தனை மாடு எனக்கு சோல்ட் அவுட் ஆயிருக்கு? ஆனால் எனக்கு 5 மாடு கொடுத்துருக்குங்க. 5 மாடு எந்த ஏரியாவுக்கு நான் கொடுத்துருக்கேன்? ஆனால் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா திருத்தரப்பூண்டிக்கு கொடுத்துருக்குங்க. சரிங்க. அடுத்து கோபிக்கு கொடுத்துருக்குங்க. அப்புறம் இங்கே ஈரோடு லோக்கல் கொடுத்துருக்கு. லோக்கலில் கொடுத்துருக்கு. ஆமாம். சரிங்கண்ணா சரிங்கண்ணா. இப்போ 5 மாடு கொடுத்துருக்கு. பாக்கி எல்லாம் லைஃப் ஸ்டாக் இருக்குண்ணா. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. அப்படியே ஒவ்வொரு மாடும் பார்த்துடலாங்களா? பார்த்துடலாண்ணா. ரெட்டி கறவையில் ஒரு கண்ணு மாடு பிடிச்சிருக்கீங்க. ஆமாண்ணா. மாடை பற்றி எப்படி சொல்லுங்க? அண்ணா இது பார்த்தீங்கன்னா 2ஆம் நீத்துங்கண்ணா. சரிங்க. ஜெர்சியில் நல்ல கிராஸ் டைப்பான ப்ரீடுங்கண்ணா. சரிங்கண்ணா. மாடு வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நீத்து 6 பல்லேருந்து கடமை தானே கொஞ்சம் முளைச்சிருக்கும். சரிங்கண்ணா. கிடேரி கண்ணுங்கண்ணா. மாடு கண்ணு போட்டு 10 நாள் ஆச்சுங்கண்ணா. சரிங்கண்ணா. தற்போதைக்கு கறவை வந்து பார்த்தீங்கன்னா 7-8 அதாவது ஒரு 15 லிட்டர் கேரண்டி கொடுக்கலாம் இப்போதைக்கு கறவை. சரிங்கண்ணா. கண்ணு நல்லா முரட்டு கண்ணுங்களா? ஆமாம், நல்ல பேட்ச் கண்ணுங்கண்ணா. கண்ணுக்காகவே இந்த மாட்டை வாங்கலாம். சரிங்க. அந்த மாதிரி நல்ல அழகான கண்ணு மாடு, நல்ல லட்சணம். நடையில பாருங்க, நல்ல வெயிட்டான மாடு, சின்ன மாடு இல்ல. ஓகேண்ணா. தண்ணி தீனிக்கு அற்புதமா இருக்கும். சுழி சுத்தம் மாடு கண்ணு ரெண்டுமே சுழி சுத்தமான மாடுங்கண்ணா. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணி எடுத்துக்கலாங்கண்ணா. சரிங்க. இந்த மாதிரி ரெடி கறவையில் அது வந்து ரெட்டை முதல்ல தேடிட்டு இருக்கிறீங்க, தாராளமாக இந்த மாடு செலக்ட் பண்ணலாம். நல்ல மடிசெட்டு காம்பு வருஷம் கைக்கறவை மிஷின் கறவை எதுக்கு வேணாலும் போட்டுக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா. நல்லா காலை அகட்டிட்டு நடக்கிற மாதிரி தான் மடிசெட்டு இருக்குங்கண்ணா. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க எடுத்துக்கலாங்கண்ணா. சரிங்கண்ணா. கண்ணு நல்லா அழகான நல்ல ஒரு அழகான கண்ணுங்கண்ணா. கிடேரி கண்ணுல நல்ல பேட்ச் கண்ணு. சரிங்க. நல்ல நெத்தி வெள்ளையில நல்ல ஜெர்சியில நல்ல பிரீடு கண்ணு. தேவைப்படுற உடனே கால் பண்ணுங்க எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா. ஜெர்சியில செம்புத்து டைப்ல ஒரு மாடு பிடிச்சிருக்கீங்க. மாடு நல்ல ஒரு மடி செட்டு. ஆமாண்ணா. அந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்க. அண்ணா இது பாத்தீங்கன்னா ஜெர்சியில வந்து பாத்தீங்கன்னா செம்பூத்து காரிமுன்னா. சரிங்க. அதாவது மேல பாத்தீங்கன்னா செம்பூத்து லைன் வருங்க. ஓகே. காரி நல்ல ஃபேட்டஸ்னா தரக்கூடிய மாடுங்கண்ணா. ஓகேங்க. 2ஆம் நீத்து 6 பல்லேருந்து கடமுழுப்பு. நான் இது மாடு மடி கேட்டுங்க. நல்ல மடிசெட்டு ரோஸ் காம்பு, நல்ல காம்பு வருஷம். சரிங்க. கைக்கிற மிஷின் கரை எதுக்கு வேணாலும் போட்டுக்கலாம். பால் தர பாருங்க, அடி வயிறு ஃபுல்லா ஓடி இருக்கும். நல்ல பால் தர மடிசெட்டு. சரிங்கண்ணா. நல்ல ஒரு லட்சணமான மாடுங்கண்ணா. சுழி சுத்தமான மாடு. 2ஆம் நீத்து 6 பல்லேருந்து கிளம்புறப்ப நடையில விடுற பாருங்க. மாடு நல்லா அளவு மாட்டில் நல்ல மடிசெட்டு. ரெட்டை வரி மடிசெட்டு காட்டுங்க. பிரம்மாண்டமான மடிசெட்டு மாடு. இன்னும் 2 நாளில் கண்ணு ஈனிக்குங்கண்ணா. சரிங்க. ரெடி கறவைக்கு தேவைங்க. தாராளமாக இந்த மாதிரி மாடெல்லாம் செலக்ட் பண்ணலாங்கண்ணா. உடனே போன உடனே கண்ணு போட்டு உடனே பால் எடுத்துக்கலாம். கிளைமேட் அடாப்ஷன் நல்லா இருக்குங்கண்ணா. எல்லா கிளைமேட்டுக்கும் செட் ஆகும். இந்த மாதிரி வெயில் காலத்துக்கு அற்புதமான மாடு. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க எடுத்துக்கலாங்கண்ணா. 100ல் 1 மாடு தான் இந்த மாதிரி மடிசெட்டு காம்பு வரிசையில் விழுவுங்கண்ணா. சரிங்க. நல்லா ஒவ்வொரு காம்புக்கும் பாருங்க, அரை அடி 1 அடிங்கிறத விட அழகாக நான் பார்த்தாவே தெரியாது என்னென்ன கேப்பில் இருக்குன்னு சொல்லிட்டு. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க எடுத்துக்கலாங்கண்ணா. சரிங்கண்ணா. காம்பு இடையில நல்ல காம்பு வருஷங்களா? ஆமாம், நல்ல காம்பு வருஷம் மடிசெட்டுங்கண்ணா. அதே தானே. நல்ல ஒரு ஹெவி சைஸ்ல. ஆமாண்ணா. ஜெர்சியில செம்புத்து மாடு பிடிச்சிருக்கீங்க. ஆமாண்ணா. இந்த மாடை பத்தி எப்படி சொல்லுங்க? இது 2ஆம் நீத்து 6 பல்லேருந்து கடமுழுப்பு செம்பூத்து காரிங்கண்ணா. சரிங்க. மாடு வந்து பாத்தீங்கன்னா தெளிவான மாடு. ஓகேங்க. பல்லு வந்து இப்பதான் அரை கடைங்கண்ணா. சரிங்க. அதாவது 6 பல்லேருந்து இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்குங்க. ஓகேண்ணா. 18 லிட்டர் கறவை வரக்கூடிய மாடுங்கண்ணா. நல்ல மடிசெட்டு காம்பு வருஷம் நல்ல ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கும். கண்ணு போடுறதுக்கு இன்னும் 1 வாரம் டைம் இருக்குது. இது ஃபுல்லாக மடி எடுத்த மாடு கண்ணு போடுங்கண்ணா. நடையில் விடுற பாருங்க, நல்லா வெயிட்லேயே ஆகட்டும், கலர்லேயாகட்டும், மடிசெட்லேயாகட்டும் எதுவுமே குறை சொல்ல முடியாது. இந்த கிளைமேட்டுக்கு தாராளமாக செட் ஆகக்கூடிய மாடு. ஃபேட்டஸ்னா நல்லாயிருக்கும். ஒவ்வொரு காம்புக்கும் நல்ல இடைவெளினா கைக்கரை மிஷின் கரை எதுக்கு வேணாலும் போட்டுக்கலாங்கண்ணா. ஓகே. தாராளமாக நம்ம தமிழ்நாட்டில் எந்த ஏரியாவில் வேணாலும் போட்டுக்கலாம். நமக்கு எந்த ப்ராப்ளம் வராது. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க எடுத்துக்கலாம். ஒரு மாடு வச்சிருந்தாலும் தரமான மாடு வச்சிருக்கோம். அது இந்த வெயில் காலத்துக்கு ஒரு நல்ல மாடாக வேணுங்கிற தாராளமாக அந்த மாடு செலக்ட் பண்ணலாம்ண்ணா. ஓகேண்ணா.
ஜெர்சி கிராஸ்ல ஒரு மாடு பிடிச்சிருக்கீங்க, இந்த மாடை பத்தி சொல்லுங்க. அந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா செம்பூத்து காரிங்கண்ணா. ஓகேண்ணா. பாருங்க நல்ல கிளிக்கொம்பு டைப்பில் அமைஞ்சிருக்குண்ணா மாடு. நல்ல கிளிக்கொம்பு டைப் பண்ணிட்டு 6 பல்லேருந்து கடமுளப்பு நடையில் விடுற பாருங்க. நல்ல வெயிட்டான மாடு, நல்ல மடிசெட்டு கருங்காமல் அமைஞ்சிருக்கும். நேரம் 10 கேரண்டியாக வரக்கூடிய மாடு, சின்ன மாடு இல்லைங்க. நல்லா வெயிட்டான மாடு, ஜெய்ஜாண்டிக்கான மாடு, நல்லா கருங்காமல் அமைஞ்சிருக்கும். ஓகேண்ணா. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணி எடுத்துக்கலாம். கிளைமேட் அடாப்ஷன் நல்லாயிருக்கும், தண்ணி தீனிக்கு அற்புதமாக இருக்குங்கண்ணா. எந்த ஏரியாவுக்கு வேணாலும் இந்த மாடு செட் ஆகுங்கண்ணா. அதனால் தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணி எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா. ஆனா ஜெர்சி கிராஸ்ல நல்ல ஒரு மடி செட்டு காமனால அச்சுவல்ல மாதிரி இருக்குங்களா? நம்ம மாடை பத்தி அப்படியே சொல்லுங்க. ஆனா இது பாத்தீங்கன்னா ஜெர்சியில செம்பூத்தும் பிளாக்கும் கலந்துருக்குங்கண்ணா. ஓகேண்ணா. மாடு நல்ல கிளிக்கொம்பு டைப்ல நல்ல குழி நெத்தி வெள்ளையில் அமைஞ்சிருக்கும். சரிங்க. மாடு நல்ல மடி செட்டு ஊசி காம்பில் அமைஞ்சிருக்கும். நல்ல ரோஸ் காம்புங்கண்ணா. சரிங்கண்ணா. நல்ல மடி செட்டு. இந்த கண்ணு போட 15 நாள் டைம் இருக்குன்னா ஃபுல்லா மடி எடுத்தா மாடு கண்ணு போடுங்கண்ணா. ஓகேண்ணா. காம்பூர்சியில் நல்ல ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்குண்ணா. சரிங்க. மாடு தண்ணி தீனிக்கு அற்புதமா இருக்கும். கிளைமேட் அடாப்ஷன் நல்லா இருக்கும். நடையில் விடுற பாருங்க. நல்ல வெயிட்டான மாடு, சுழி சுத்தமான மாடு. ஒரு மாடு வச்சிருந்தாலும் தரமான மாடு. இந்த மாதிரி ரோஸ் மடியில் ரோஸ் காம்பில் தேடிட்டு இருக்கிறீங்க, தாராளமாக இந்த மாதிரி செலக்ட் பண்ணாங்கன்னா நல்ல ரெட்டை வரியில மடிச்சிட்டுங்கண்ணா. ஓகேங்கண்ணா. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. ஒரு போடி டைப்ல மாடு பிடிச்சிருக்கேன். ஆமாண்ணா. இந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்க. ஆனா இது பார்த்தீங்கன்னா ஜெர்சியில சந்தன பிள்ளைங்கண்ணா. சரிங்க. மாடு பிறவி மொட்டைங்கண்ணா. சுட்ட கொம்புல பிறவி மொட்டை. ஓகே. நேரம் 10 கறவை வரக்கூடிய மாடுன்னா இன்னும் 15 நாள் ஆகும் கண்ணு போடுறதுக்கு. சரிங்க. நல்ல பெருவெட்டான மாடு, நல்ல காம்பு வருஷம் மடிச்சிட்டு நடையில் விடுற பாருங்க. சுழி சுத்தமான மாடு, நல்ல வெயிட்டான மாடு. சரிங்கண்ணா. இன்னொரு 15 நாளுக்கு அப்புறம் மாடுக்கு மடி வச்சுன்னா மாட்டை கண்ணில் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு மடி வச்சு தான் மாடு கண்ணு போடுங்கண்ணா. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. எல்லா கிளைமேட்டுக்கு செட் ஆகும். ஸோ இந்த ஊருக்கு செட் ஆகுமா அந்த ஊருக்கு செட் ஆகுமான்னு எதுக்குமே பயப்பட தேவையில்லை. தமிழ்நாட்டில் எந்த ஏரியாவுக்கு வேணாலும் செட் ஆகும். தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல காம்பு ஒரு நல்ல ரோஸ் காம்புங்கண்ணா. சரிங்க. கைக்கரை மிஷின் கரை எதுக்கு வேணாலும் போட்டுக்கலாம். தண்ணி தீனிக்கு அற்புதமாக இருக்கும். அதனால் எதுக்கும் பயப்படாமல் தாராளமாக இந்த மாடு கொண்டு போகலாங்கண்ணா. ஓகேண்ணா. ஹெச்எஃப் கிராஸில் ஒரு மாடு பிடிச்சிருக்கீங்க. ஆமாண்ணா. மாடை பற்றி அப்படியே சொல்லுங்கள். அந்த ஹெச்எஃப் கிராஸில் கிளிக்கொம்பு டைப்பில் நல்ல கலர் பேட்சுக்குண்ணா. ஒயிட்டும் பிளாக்கு சேம் மெஜாரிட்டி கலரில் விழுந்திருக்கும். ஓகே. மாடு 3வது ஈத்துங்க. கடை முளப்பு, சுழி சுத்தமான மாடு, நல்ல மடி செட்டு, காம்பு வருஷம் நல்ல கருங்காம்பு, நல்ல மடி செட்டுங்கண்ணா. சரிங்க. நேரம் 10 அசால்ட்டாக கரை வரும். இன்னும் 10 நாள் டைம் இருக்குது. ஃபுல்லாக மடி எடுத்த மாடு கண் போட்டு நடையில் விடுற பாருங்க. நல்லா வெயிட்டான மாடுங்கண்ணா. சின்ன மாடுகள் நல்ல ரெட்டை முதுகு, நல்ல வெயிட்டான மாடு. இன்னும் 10 நாள் போனால் மாடு நல்லா மடி எடுத்ததுன்னா மாடு நல்லா நோட்டத்தை கோக்காருங்கண்ணா. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா. நல்ல ஒரு மோடி டைப்ல. ஆமாண்ணா. ஃபுல்லா பிளாக் மெஜாரிட்டி தான் மாடு. ஆமா. மாடை பத்தி அப்படியே சொல்லுங்க. அண்ணா அது பார்த்தீங்கன்னா ஆல் பிளாக்குங்கண்ணா. சரிங்க. பொலிஸ்டனுங்கண்ணா. ஹெவி சைஸ் மாடு. மாடோட சைஸ் பாருங்க. நல்ல ஓவர் சைஸ் மாடு. சரிங்கண்ணா. 25 லிட்டர் கெப்பாசிட்டி. இன்னொரு 20 நாள் கேரண்டியாக டைம் ஆகும் கண்ணு போடுறதுக்கு. ஓகேங்க. ஃபுல்லாக மடி எடுக்கணும். மாடு ஓவர் சைஸ் 2 6 பல்லுந்து கடமுளப்பு, சுழி சுத்தத்தில் இருக்கும். நடையில் விடுறோம் பாருங்க. மாடு நல்லா நடந்த தங்க தேர் மாதிரி நடக்கணும். ஓவர் சைஸ் மாடு, சின்ன மாடு கிடையாது. தண்ணி தீனிக்கு அற்புதமாக இருக்கும். ஃபுல் பிளாக்குங்கண்ணா. சரிங்கண்ணா. ஒரு இடத்துல கூட ஒயிட் பார்க்க முடியாது. இதெல்லாம் ரேர் பீஸு. தாராளமாக ஒரு பண்ணக்காராக இருக்கட்டும், இல்லை ஒரு வீட்டு யூஸு, எதுக்காக இருந்தாலும் செலக்ட் பண்ணலாங்கண்ணா. கிளைமேட் அடாப்ஷன் அப்படி இருக்கும். தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்க. ஓகேண்ணா. ஆனால் ஜெர்சியில் நல்ல ஒரு போடி டைப்பில் மாடு பிடிச்சிருக்கீங்க. ஆமாம். மாடை பற்றி அப்படியே சொல்லுங்கள். ஆனால் மாடு அளவு மாடு தான். சரிங்க. ஆனால் மாட்டுக்கு மடிக்கு சம்மந்தமே இல்லாத அளவுக்கு மாடு மடி செட்டுங்கண்ணா. அதே தானே. நல்ல மடி செட்டு, பிறவி மொட்டை. சரிங்க. சுழி சுத்தமான மாடு, நல்ல ரெட்டின் ஜெர்சிங்க. நல்ல எண்ணெய் விட்டா எண்ணெய் வடியா அந்த அளவுக்கு வெயிட்டான மாடுங்க. நடையில் விடுற பாருங்க. அப்போ தான் இதனுடைய மடி செட்டு காம்பு வருஷம் தெரியும். ஃபுல்லாக மடி எடுத்துக்குதுன்னா மாடு கேரண்டியாக ஒரு 18 லிட்டர் கறவை வரக்கூடிய மாடு. சரிங்க. மடி செட்டு பாருங்க. காம்புன்னா இதை காம்பு வருஷம் மடி செட்டும்பாங்க. அற்புதமான மடி செட்டு, நல்ல முகலட்சணமான மாடுங்க. 2 நீத்து 6 பல்லேருந்து கடமுளப்பு, சுழி சுத்தத்தில் இருக்குது. தண்ணி தீனிக்கு அற்புதமாக இருக்கும். ஃபேட்டஸ்னா நல்லாயிருக்கும். கிளைமேட் அடாப்ஷன் நல்லாயிருக்கும். நல்ல ஒரு அளவு மாட்டில் நல்லா வெயிட்டான மாடு தேடிட்டு இருக்கிறீங்க, தாராளமாக இந்த மாடு செலக்ட் பண்ணலாங்க. ஓகே. ஒரு ஹெவி சைஸில். ஆமாண்ணா. ஜெர்சியில் ஒரு மாடு பிடிச்சிருக்கீங்க. ஆமாண்ணா. அந்த மாடை பற்றி அப்படியே சொல்லுங்கண்ணா. ஜெர்சியில் கிராஸ் மாடுங்கண்ணா. சரிங்க. ஆனால் ஓவர் சைஸ் மாடுங்கண்ணா. அதே தானே. சின்ன மாடு இல்லை, நம்ம ஆள் உயரத்துக்கு இருக்கக்கூடிய மாடு. 22 லிட்டர் கறவை கறக்கூடிய மாடு. இந்த கண்ணு போட 20-25 நாள் டைம் இருக்குது. உடனே கண்ணு போடுற மாடு இல்லை. சரிங்கண்ணா. நல்ல ஒரு கொம்பு டைப்பில் நல்ல ஜெர்சி கிராஸ் பிரீடான மாடு. நடையில் விடுற மாதிரி இருக்கும். ஓவர் சைஸ் மாடு. தண்ணி தீனிக்கு அற்புதமாக இருக்கும். கிளைமேட் அடாப்ஷன் நல்லா இருக்கும். ஜெர்சியில் ஓவர் சைஸில் பார்க்குறீங்க, தாராளமாக இந்த மாதிரி செலக்ட் பண்ணலாம். கைக்கரை மிஷின் கரை எதுக்கு வேணாலும் போட்டுக்கலாம். கிளைமேட் அடாப்ஷன் நல்லாயிருக்கும். நல்ல ஒரு
காலையத்தமான மாடுங்கண்ணா. தேவைப்படுறவங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகே. நல்ல ஒரு ஹெவி சைஸ்ல ஜெர்சி மாடு பிடிச்சிருக்கீங்க. மாடு வெயிட் மடி அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான மடி செட்டு. ஆமாண்ணா. இந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்க. ஆனா ஜெர்சியில இந்த மாதிரி நல்ல ஒரு மடி செட்ல கிடைக்கிறது நேரங்கண்ணா. சரிங்க. ஒரு மாடு தான் இந்த மாதிரி மடி செட்ல கிடைக்கும். நல்ல ரோஸ் மடி ரட்டை வரி மடி செட்டுங்கண்ணா. சரிங்கண்ணா. இந்த மாடு கண்ணு போறதுக்கு இன்னும் 10 நாள் டைம் இருக்கு. 3வது ஈத்துங்க. நல்ல கிளிக்கொம்பு டைப்ல சுழி சுத்தத்தில் அமைஞ்சிருக்கும். நல்ல ஒரு ரெட் கலருங்கண்ணா. ஜெர்சியில நல்ல ஒரு கலர் பேட்ச். ஓகேண்ணா. நடையில விடுறோம் பாருங்க, நல்ல மடி செட்டு. இது ஃபுல்லாக மடி எடுத்தால் மாட்டை கண்ணில் பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு மடி வைக்கிங்கன்னா. ஆனால் 25 லிட்டர் கரை வரக்கூடிய மாதிரி நம்ம 22 லிட்டர் கேரண்டி கொடுத்து கொடுக்கலாங்கண்ணா. ரோஸ் காம்புங்கண்ணா. சரிங்கண்ணா. தண்ணி திணிக்க அற்புதமாக இருக்கும். தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா. HF கிராஸ்ல நல்ல ஒரு ஹெவி சைஸ்ல பிரம்மாண்டமான மடி செட்டு. ஆமாண்ணா. மாடை பத்தி எப்படி சொல்லுங்க. ஆனால் அது பார்த்தீங்கன்னா HF கிராஸ் மாடுங்கண்ணா. கொம்பு டைப்பில் அமைஞ்சிருக்கும். சரிங்க. 3வது ஈத்துங்கண்ணா. கடை முளைப்பு சுழி சுத்தத்தில் அமைஞ்சிருக்கும். 20 லிட்டர் கரை வரக்கூடிய மாடுங்கண்ணா. நல்ல மடி செட்டு காம்பு வருஷம். மடி பாருங்க ஃபுல்லாக மடி எடுத்துருக்குது. இன்னும் 10 நாள் டைம் இருக்குண்ணா. அதாவது ஃபுல்லாக மடி எடுத்தால் மாடு கண்ணு போடும். சரிங்க. நடையில் விடுற பாருங்க, நல்ல வெயிட்டான மாடு. நல்ல மடி செட்டு காம்பு வருஷம். கருங்காமல் அமைஞ்சிருக்கும். தண்ணி தீனிக்கு அற்புதமாக இருக்கும். கிளைமேட் அடாப்ஷன் நல்லா இருக்குங்கண்ணா. ஓகேண்ணா. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாம். நடை பாருங்க, நல்ல ஒரு ராஜ நடைங்க. சரிங்க. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்க. நல்ல ஒரு ஹெவி சைஸ்ல பிரம்மாண்டமான மடி செட்டு தானே சொல்லி ஆகணும். மடி அந்த அளவுக்கு மடி மாட்டை மிஞ்சின அளவுக்கு மடி இருக்குங்களா? இந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்க. இது வந்து ஜெர்சியில நல்ல செம்புத்து காரிங்கண்ணா. சரிங்கண்ணா. நல்ல கிளிக்கொம்பு டைப்ல நல்ல வெயிட்டான மாடுங்கண்ணா. சின்ன மாடு இல்ல. ஓகேண்ணா. மாட்டுக்கு தகுந்த மடிங்கண்ணா. மடி செட்டை பாருங்க, நல்ல மடி செட்டுங்கண்ணா. ஓகேண்ணா. மாடு வந்து பாத்தீங்கன்னா கண்ணு போடுறதுக்கு கேரண்டி இன்னும் 10 நாள் டைம் இருக்கு. பால் தார பாருங்க. சரிங்க. எப்படி போயிருக்குன்னு பாருங்க. ஆனால் 25 லிட்டர் சொல்லி கொடுக்கலாம் யாருக்கு வேணாலும். சரிங்கண்ணா. தாராளமாக இந்த மாதிரி தேவைப்படுறீங்க, தாராளமாக கால் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபேட்டஸ்லாம் அப்படி நல்லா இருக்கும். நடையில் விடுறோம் பாருங்க. ஓகேண்ணா. நல்ல ஓவர் சைஸில் நல்ல மடிச்சிட்டு கருங்காமல் அமைஞ்சிருக்கும். கை கரை மிஷின் கரை எதுக்கு வேணாலும் போட்டுக்கலாம்னு. இன்னும் 10 நாள் டைம் இருக்கு. நம்ம சொன்ன கறவை அசால்ட்டாக கறக்கூடிய மாடு. தண்ணி தீனிக்க அருமதியாக இருக்குங்கன்னா. அதே மாதிரி கிளைமேட் அடாப்ஷன் நல்லா இருக்கும். சரிங்க. அதனால தாராளமாக இந்த மாடு எல்லா ஊருக்கும் செட் ஆகக்கூடிய மாடு. தேவைப்படுறீங்க கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகே. ஜெர்சியில் ஒரு மாடு பிடிச்சிருக்கீங்க, அந்த மாடை பற்றி சொல்லுங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சியில் கொம்பு டைப்பில் நல்ல கிளிக்கொம்பு டைப்பில் நல்ல கருங்கொம்புங்கண்ணா. சரிங்க. நல்ல முகலட்சமான மாடுங்க. 3வது ஈத்துங்க. கடை முளைப்பு சுழி சுத்தமான மாடு. நல்ல மடி செட்டு. நல்ல ஊசி காம்பு. கைக்கரை மிஷின் கரை எதுக்கு வேணா பண்ணுறோம். குணமனத்துக்கு தங்கம். நல்ல பால் தர பாருங்க. நேராக முன்னாடி கால் வரையில் நிற்கும். நேரம் 10 கரை வரும். இன்னும் 10 நாள் டைம் இருக்குது. ஃபுல்லாக மடி எடுத்தால் மாடு கண் போட்டு நடையில் விடுற பாருங்க. நல்லா ஓவர் சைஸ் மாதிரி நல்ல ரட்டை முதுகில் நல்லா வெயிட்டான மாடு. தண்ணி தீனிக்கு அற்புதமாக இருக்கும். நல்ல மடி செட்டு காம்பு வளங்கண்ணா. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகே. ஒரு ஹெவி சைஸ்ல ஆமாண்ணா ஒரு செவல சட்டையில ஒரு மாடு பிடிச்சிருக்கீங்க. இந்த மாடு பார்த்தீங்கன்னா செவல சட்டையில் நல்ல ஓவர் சைஸ் மாடுங்கண்ணா. சரிங்க. மாடு பார்த்தீங்கன்னா நல்ல கிளிக்கொம்பு டைப்பில் நல்ல சுழி சுத்தத்தில் அமைஞ்சிருக்குன்னா. நல்ல கலர் பேட்ச். ஓகேண்ணா. நீத்து 6 பல்லுந்து கடை முளைப்பு. 20 லிட்டர் கரை வரக்கூடிய மாதிரி நடையில் விடுற மாதிரி நல்ல ஓவர் சைஸ்ல மாடுங்கண்ணா. சரிங்கண்ணா. கண்ணு போகிறதுக்குன்னா 10 நாள் டைம் இருக்குன்னா. நல்ல சதுருக்கிட்டு மடிங்கண்ணா. தொங்கு போய் கிடையாது. நல்ல சதுருக்கிட்டு மடி. கறவையில் ஏமாத்தாத மாடு. 4 காம்புக்கும் பாருங்க கேப்ப. நல்ல காம்பு வருஷம். சரிங்க. வேற அளவுக்கு நல்லா காம்பு வருஷம். தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணி எடுத்துக்கலாம். மிஷின் கறவை கை கறவை எல்லாத்துக்கும் செட் ஆகும். லேடிஸ் ஜென்ஸ் யார் வேணால் கறந்துக்கலாம், பிடிச்சிக்கலாம். நல்லா கை கறவையாக இருந்தாலும் மிஷின் கறவை அற்புதமாக இருக்கக்கூடிய மாடு. நல்லா பஞ்சு மாதிரி இருக்கக்கூடிய மாடுங்கண்ணா. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா. நல்ல ஒரு பாடி டைப்ல நல்ல ஒரு ஹெவி சைஸ்ல மாடு பிடிச்சிருக்கீங்க. ஆமாண்ணா. இந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்க. ஜெர்சியில் நல்ல ஓவர் சைஸ் மாடுங்கண்ணா. சரிங்க. மாடு வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் மடி எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. 3வது ஈத்துங்க. கடை முளைப்பு சுழி சுத்தத்துல இருக்குங்கண்ணா. சரிங்க. சுட்ட கொம்புங்கண்ணா. பிறவி மொட்டை கிடையாது. ஆனால் ஒரு 25 லிட்டர் கறவை கறந்ததுன்னு சொன்னாங்க. நம்ம 20 லிட்டர் கேரண்டி கொடுக்கலாம். ஓகே. நல்ல வெயிட்டான மாடு. இன்னொரு 20 நாள் டைம் இருக்குது. நடையில் விடுற மாதிரி நல்ல ஓவர் சைஸ் மாடுங்கண்ணா. சின்ன மாடு கிடையாது. வீடியோவில் எப்படிங்கலாம் தெரியாது. நேரில் வந்தால் மாட்டோட தோரணம் தெரியும். தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கன்னா. தண்ணி தீனிக்கு அற்புதமான மாடு. சுழி சுத்தத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய மாடு. சரிங்க. 3வது ஈத்து கடை முளைப்பு. இன்னும் கண்ணு போட 20 நாள் டைம் இருக்குது. அதனால் தாராளமாக உங்கள் இடத்துக்கு கொண்டு போய் வளர்த்தனா தாராளமாக அந்த கிளைமேட்டுக்கு செட் ஆகி கண்ணு போட்டுதுன்னா சொன்ன கறவையை அசால்ட்டாக எடுத்து கொடுக்கக்கூடிய மாடு. தேவைப்படுறீங்க கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகே. ஜெர்சியில் அழகான ஒரு பாடி டைப்ல மாடு பிடிச்சிருக்கீங்க. ஆமாண்ணா. இந்த மாடை பற்றி அப்படியே சொல்லுங்க. ஜெர்சியில் செவல சட்டைங்கண்ணா. சரிங்க. மாடு நல்லா பிறவி மொட்டை. ஓகே. மொட்டையிலே பாருங்க ப்ரீடுங்கண்ணா. சரிங்க. இந்த பாருங்க இந்த மாதிரி கொண்ட உலகணும். நல்லா ஒரிஜினல் ப்ரீடு. குழி நெத்தி. சரிங்க. மாடு வந்து 3வது ஈத்துங்க. கடை முளைப்பு சுழி சுத்தத்தில் இருக்கு. 20 லிட்டர் கேரண்டி கொடுக்கலாம் தான். இது ஃபுல்லாக மடி எடுத்த மாடு கண்ணு போடுங்க. இன்னும் 10-15 நாள் ஆகும் கண்ணு போடுறதுக்கு. நல்ல மடி செட்டு காம்பு வருஷம். நல்லா கை கறவை மிஷின் கறவை எதுக்கு வேணால் போட்டுக்கலாம். நடையில் விடுற பாருங்க. நல்ல ஓவர் சைஸ் மாடு. சின்ன மாடு இல்லைங்க. ஜெர்சியில் நல்லா ஓவர் சைஸில் நல்ல ப்ரீடு மொட்டையில் பார்க்குறீங்க. தாராளமாக இந்த மாதிரி செலக்ட் பண்ணலாங்கண்ணா. தண்ணி தீனிக்கு அற்புதமாக இருக்கும். கிளைமேட் அடாப்ஷன் நல்லா இருக்கும். தேவைப்படுறீங்க கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. ஆனால் நல்ல ஒரு செவல சட்டையில்
மாடு பிடிச்சிருக்கீங்க. இந்த மாடை பத்தி சொல்லுங்க அண்ணா. இது வந்து பாத்தீங்கன்னா ஜெர்சியில செவல சட்டைங்க, நல்ல கலர் பேட்சிங்கண்ணா. ஓகேண்ணே. மாடு 3வது ஈத்துங்க, கடமுளப்பு, சுழி சுத்தமான மாடு, நேரம் 10 கறவை வரக்கூடிய மாடு. இன்னும் 10-15 நாள் ஆகும் கண்ணு போடுறதுக்கு. நல்ல மடி செட்டு காம்பு வரிசைங்கண்ணா. நடையில் ஓடுற பாருங்க, நல்ல ஓவர் சைஸ், நல்ல ரட்ட முதுகு, நல்ல வெயிட்டான மாடுங்கண்ணா. சின்ன மாடு கிடையாது. வீடியோவில் எப்படின்னு தெரியல, நேரில் வந்தால் தெரியும். நல்ல மடி செட்டு காம்பு வரிசைங்கண்ணா. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மாடு வச்சிருந்தாலும் தாராளமாக இந்த மாதிரி மாடு வச்சிருக்கு நீங்கள் செலக்ட் பண்ணலாங்கண்ணா. அற்புதமான மாடு, தண்ணி திணிக்க அற்புதமாக இருக்குது. கிளைமேட் ஆப்ஷன் நல்லா இருக்குங்கண்ணா. அண்ணா ஜெர்சில நல்லா ஒரு டாப் குவாலிட்டியில ஹெவி சைஸ்ல மாடு பிடிச்சிருக்கேன். ஆமாண்ணா. அந்த மாடை பத்தி சொல்லுங்க அண்ணா. ஜெர்சியில நல்ல ஒரு ப்ரீடிங்னா சந்தன பிள்ளைங்கண்ணா, ரேர் கலரு. சரிங்க. மக்கள் தேடுறதே இந்த மாதிரி கலர் தான் ஜெர்சியில. அது இந்த மாதிரி காம்பு வளர்த்த பாருங்க, நல்ல காம்போலம் மடி செட்டு, நல்ல காம்போலம். இந்த இன்னும் 10-15 நாள் ஆகும் கண்ணு போடுறதுக்கு. இது ஃபுல்லாக மடி எடுத்து தான் கண்ணு போட்டு நேரம் 10 கறவை வரக்கூடிய மாடு, சுழி சுத்தமான மாடு, 2ஆம் நேத்து 6 பல்லேருந்து கடமுளப்பு, நடையில் விடுற பாருங்க. நல்லா ஓவர் சைஸில் சந்தன பிள்ளையில் தேடுறீங்க, தாராளமாக இந்த மாதிரி செலக்ட் பண்ணலாம். இன்னும் 10 நாள் டைம் இருக்குது. ஒவ்வொரு காம்பு என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்கள், ஒவ்வொரு இடைவெளி பாருங்கள். தாராளமாக இந்த மாடு நம்ம சொன்ன கறவை கறந்து கொடுக்கக்கூடிய மாடு, நேரம் 10. சரிங்க. அசால்ட்டாக கறக்கூடிய மாடு, தண்ணி திணிக்க அற்புதமாக இருக்கும். தேவைப்படுறீங்க கால் பண்ணி எடுத்துக்கலாம். சுழி சுத்தத்தில் இருக்குங்கண்ணா. ஓகேண்ணா. ஆனால் ஜெர்சியில் நல்லா ஒரு மோடி டைப்பில் மாடு அளவு மாறினா மடி பிரம்மாண்டமான மடிங்களாட்டு. ஆமாண்ணா. மாடை பற்றி எப்படி சொல்லுங்க. நான் மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சியில் 2ஆம் நீத்து மாடுங்க, 6 பல்லேருந்து கடமுளப்பு. சரிங்க. மாடு வந்து போடி டைப்பில் அமைஞ்சிருக்கும், சுழி சுத்தத்தில் இருக்குண்ணா. ஆனால் மடி செட்டு பாருங்க, பிரம்மாண்டமான மடி செட்டு, நேரம் 10 கறவை வரக்கூடிய மாதிரி, நடையில் ஓட்டுற பாருங்க. சரிங்க. நல்லா ரெட்டை வரையில் நல்லா மடி செட்டு காம்பு வரிசைங்கன்னா கேரண்டியாக நம்ம சொன்ன கறவை கறக்கக்கூடிய மாடு. இந்த மடி செட்டுக்காகவே மக்கள் அனைவரும் நல்லா விரும்பி வாங்கக்கூடிய மாடு. அதனால தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க எடுத்துக்கலாங்கண்ணா. தண்ணி திணிக்க அற்புதமாக இருக்கும். கிளைமேட் அடாப்ஷன் நல்லா இருக்கும். நல்லா ரத்த சேவலைங்கண்ணா. சரிங்க. அதனால எல்லாம் தாராளமாக செலக்ட் பண்ணி எடுக்கக்கூடிய மாடு. தேவைப்படுறீங்க கால் பண்ணுங்க எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா. 25 மாடு வந்தால 5 மாடு சோல்ட் அவுட் ஆயிருக்கு. ஆமாண்ணா. பாக்கி இப்போ 25 மாடுமே லைவ் ஸ்டாக் இருக்கிறத பார்த்தா 5 மாடு மட்டும் சோல்ட் அவுட் ஆயிருக்கு. ஆமாண்ணா. இப்போ என்ன பாக்கி 20 மாடு லைவ் ஸ்டாக் இருக்குங்கண்ணா. ஆமாண்ணா. கஸ்டமர் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கண்ணா? கஸ்டமர் வராங்கண்ணா. என்னன்னா வெயில் காலங்கண்ணா. சரிங்க. அதனால தான் வெயிலுக்கு தகுந்த மாதிரி மாடுக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம். ஓகேங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் இதெல்லாம் கொஞ்சம் தாங்கிறது இல்லைங்கிறதுனால ரொம்ப பெரிய பட்ஜெட்டுக்கு போகல. சரிங்க. அதனால பார்த்தீங்கன்னா 1 நம்ம லாஸ்ட் பட்ஜெட்டாக இருக்குது இந்த வாரம். சரிங்க. மாடுகள் நல்லா இருக்குங்க. அதுக்கு தகுந்த பட்ஜெட், வெயிட், ஹைட்லேயா இருக்கட்டும், கவிலையாக இருக்கட்டும், காம்ப்ரமைஸ் இல்லை. தாராளமாக நல்ல மாடுகளாக தான் இருக்கும். ஒரு மாடு கூட சுழித்தப்பில் இருக்காது நம்மகிட்ட இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு. சரிங்க. தெளிவான மாடுகளாக இருக்கும். தலையீத்து, 2ஆம் நீத்து, 3ஆம் நீத்து, இது 3லையும் கொண்டு வந்திருக்கோம். சரிங்க. தாராளமாக ஃபார்ம் டைப்பாக இருக்கட்டும், வீட்டு யூஸ்க்கு யாருக்கு வேணாலும் தாராளமாக வாங்கினா எடுத்துக்கலாம். வாரம் பார்த்தீங்கன்னா வியாழன், வெள்ளி, சனி ஃபார்மில் வியாபாரம் போயிட்டு இருக்குங்கண்ணா. சரிங்க. எப்போ வரதா இருந்தாலும் வியாழன், வெள்ளி, சனியில் வர மாதிரி வாங்க. இல்லை இடையில வேணாலும் கால் பண்ணிட்டு வாங்க எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேங்கண்ணா. ஆனால் இப்போ வெயில் ஜாஸ்தி இருக்குது. ஆமாங்கண்ணா. இப்போ ஏன்னா ஒரு சில பேர் கறவை இப்போ வெயில் டைம்னால கறவை கம்மியாகும். மேனேஜ் பண்ணுற மாதிரி என்னென்னலாம் பண்ணால் கறவை? ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 20 லிட்டர் சொல்லி கொடுக்கணும்னா அது ஒரு 17-18 தான் கறக்கும். சரி சரிங்க. காரணம் என்னன்னா வெயில் அந்த அளவுக்கு எல்லாமே 100 டிகிரிக்கு மேலே போயிடுச்சு. மேக்ஸிமம் டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே 100 டிகிரிக்கு மேலே போயிடுச்சு. அதனால பார்த்தீங்கன்னா இப்போ ஜெர்சியே சிலதெல்லாம் வெயில் தாங்க மாட்டேங்குது. அதனால் ஹெச்எஃப் எல்லாம் சொல்ல தேவையில்லை. அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஃபார்ம் டைப்பாக இருந்தால் இந்த ஓலையில் போட்ட செட்டு போட்டு அதில் ஃபாகர் செட் பண்ணி டெய்லியும் காலையில் ஈவினிங் குளிக்க வைக்கிறாங்க. அது இல்லாமல் ஃபாகர் போட்டு வைக்கிறாங்க. அதனால் அது மூலியமாக கொஞ்சம் அதான் ஹீட்டை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். குறைச்சிட்டு கொஞ்சம் கறவை கொண்டு வரலாம். ஃபீட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாராளமாக எப்பவும் கொடுக்கறத விட ஒரு 10% இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும் ஃபீடை பொறுத்த அளவுக்கு. சரிங்க. தண்ணி வந்து மெயினாக 24 மணி நேரம் மாட்டுக்கு வைக்கணும்னா இருக்கிற மாதிரி. ஆமாம், இருக்கிற மாதிரி இருக்கணும். பச்சை தண்ணி கண்டிப்பாக அதுக்கு இருந்தே இருக்கணும். சரிங்க. அப்போ தான் அந்த ஹீட் இருக்கும்போது அது தண்ணி குடிச்சு கொஞ்சம் தெளிவாக இருக்கும் மாடுங்க பொறுத்த அளவுக்கு. ஸோ அதெல்லாம் மெயின்டைன் பண்ணும்போது தாராளமாக அந்த கறவை மெயின்டைன் பண்ணலாம். இருந்தாலும் 1-2 குறைய தான் செய்யும். ஏன்னா இப்போ என்ன பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ப்ரொடக்ஷனே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் குறைஞ்சு தான் இருக்கும். ஆமாங்க. ஏன்னா கம்பல்சரி குறைச்சி தான் இருக்கும். 10%லேருந்து 20% குறைஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு வெயில் மாடுல அந்த அளவுக்கு கறவை வரதில்லை. சரிங்களா? அதுதான் மெயின் ரீசன். என்னதான் கறக்கிற மாடுமா இருந்தாலுமே என்ன பாங்கு பண்ணாலும் கூட அந்த அளவுக்கு வரதில்லை வெயில் காலத்துல. கண்டிப்பா அதை சொல்லுவாங்களே, போர் ஓட்டுற மாதிரி இருந்தா வெயில் காலத்துல ஓட்டுனாதான் மழை காலத்துல செழிப்பா இருக்குங்கிற மாதிரி. இந்த டைம்ல எந்த மாடெல்லாம் 20 கறக்குறோம் அதெல்லாம் தாராளமா குளிர்காலத்தில் அதெல்லாம் வரும்போது 25-27 அசால்ட்டாக கறக்கக்கூடிய மாடு. அதனால தாராளமாக இந்த சமயத்தில் நல்ல மாடுங்க பார்த்து எடுத்துக்கலாம். இதில் தாங்குது அப்படின்னா எந்த காலத்துக்கு பிரச்சனை இல்லை. அதனால நல்லா இருக்கும் மாடுக்கு பொறுத்தளவுக்கு எல்லாம் நல்லா இருக்கும். சரிங்கண்ணா. இப்போ இந்த வாரம் நம்ம ஃபார்ம்ல இருந்து எல்லா மாடுகளுமே பார்த்தாச்சுன்னா தொடர்ந்து நம்ம அடுத்த வாரம் ஒரு நியூ அப்டேட்ல நியூ லைவ் ஸ்டாக்ல பார்த்துடலாங்கண்ணா. பார்த்துடலாங்கண்ணா. நன்றி, வணக்கங்கண்ணா. வணக்கங்கண்ணா.